ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அன்னபூர்ணி அவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். அதாவது சிவா உண்மையிலே மலை கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிந்துவை தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டலை. ஸோ இந்த விஷயத்தை நிரூபிச்சோன்னா கண்டிப்பாக அன்னபூர்ணி அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த இடத்துல நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீ நிரூபி, அதுக்கப்புறமா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. என்னம்மா ஸ்னேகா, யாரை தான் கூட்டிகிட்டு வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க அங்கிள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. சிட்டு கார்லேருந்து வெளியில் இறங்கினதும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர ஒரு பயத்தோடு நின்றுட்டுருக்காங்க. பார்த்து சிந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பரிதவிப்போடு பார்த்துட்ருக்காங்க. சிட்டு என்னது, சிட்டு நமக்கு எதிராக இந்த உண்மையை சொல்ல போகிறாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இந்த பொண்ணு தான் உண்மையை சொல்ல போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த பொண்ணு தான் சொல்ல போகுது, சிட்டு தான், இவங்க சிவா வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்படி என்ன உண்மையை தான் சொல்ல போகிறாங்க சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது தான் ஸ்னேகா சொல்கிறாங்க, சிட்டு சொல்ல போகிற இந்த ஒரு வார்த்தை போதும், சிவா சிந்துவோட கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்றது நிரூபணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க சிந்து. ஒன்றுமே புரியல சிந்துவுக்கு, எப்படி இந்த ஸ்னேகா சிட்டுவை சமாதானப்படுத்தி உண்மையை ஒத்துக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே பரிதவிப்போடு சிட்டுவையும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து தான் நம்ம சிந்துவை பார்த்த சிட்டுவோட மனசுக்குள்ளேயும், என்னை மன்னிச்சிடு சிந்து, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு கிட்ட கேட்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னம்மா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, சிந்துவை எனக்கு சின்னதுலேருந்தே தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு தான் சிந்து, சிந்துவுக்கு சிவானா ரொம்ப பிடிக்கும், அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு செயலை என்ன பண்ண சொன்னாங்க. சிவாவுடைய மொபைல்லேருந்து சிவா சிந்துவுக்கு மெசேஜ் அனுப்பலை, நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. இந்த மெசேஜை சிந்து சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கேட்ட அன்னபூர்ணி அம்மா, சிட்டு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்டு இருக்க, அந்த ஸ்னேகா சொல்லி தானே நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, எதுக்காக அநியாயமாக சிந்து மேலே பழிய போடுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இதுதாம்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவும் சொல்கிறாங்க. பைரவியும் சிந்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா சிந்து, எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவியும் சிட்டுவை பார்த்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. பேசக்கூடியவங்க பேசாமல் நிற்கிறாங்க. இந்த தருணத்தில் ஏமா எல்லாரும் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தா எப்படிமா, பதில் சொல்ல வேண்டியது சிந்து தான், சிந்து வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நேரமாக அமைதியாக இருக்க சிந்து திடீர்னு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், சிட்டு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திடீர்னு கேட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. அதாவது சிந்துவோடைய அம்மா அப்பா பைரவி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சியான நியூஸாக இருக்குது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. சிந்து டாக்டர் சார் மேலே உள்ள அன்புனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை கேட்டு அன்னபூர்ணி அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நான் இந்த பதிலை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சிந்து, உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்த, எல்லாத்தையும் கெடுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சமயத்தில் மகா அவங்க பயங்கர ஒரு ஹாப்பினஸாக இருக்காங்க. நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தியே, இப்போ பார்த்தி அவள் வாயிலேருந்தே உண்மை ஒத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி, நான் சொன்ன மாதிரி உண்மையை நிரூபிச்சுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் சிவாவுக்கும் எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அன்னபூர்ணியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தருணத்தில் வேற முடிவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து கேட்குறாங்க. இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பார்த்து பட்டுன்னு ஒரு பதிலை சொல்கிறாரு. இப்படி ஒரு முடிவு எடுக்கிற சிவா கண்டிப்பாக சிந்துவை ஏற்றுப்பாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.